வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கோ டூர் அப்படின்னு சொல்லிட்டு மெஸ்ஸி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. கொல்கத்தா, ஹைதராபாத், மும்பை, டெல்லி ஆகிய நகரங்களுக்கெல்லாம் பயணம் மேற்கொண்டாரு. இது தொடர்பாக ஒரு நிமிட வீடியோவை அவர் வெளியிட்டிருக்காரு. லாஸ்ட் 3 டேஸாக என்னென்ன முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹைலைட்ஸ் மாதிரி ஒரு நிமிட வீடியோவை வெளியிட்டிருக்காரு. அதில் ஹைதராபாத்தில் ராகுல் காந்தி மெஸ்ஸியை சந்திச்சார்ல, அது தொடர்பான எந்த காட்சியும் இல்லை. ஹைலைட்ஸ் வீடியோவில் ராகுல் காந்தியுடைய சீனே இல்லை. ஒன்லி சச்சின் டெண்டுல்கரை மீட் பண்ணார் பார்த்தீங்களா, அது மட்டும்தான் அந்த ஒரு நிமிஷ வீடியோவில் இருக்குது. இப்போ பாஜகவினர் ராகுல் காந்தி அவர்களை கிண்டல் பண்ணுறாங்க. ஷேடோ பிஎம் அப்படின்னு காங்கிரஸ்காரங்களாம் காமெடி பண்ணிக்கிருப்பாங்க. ராகுல் காந்தி தான் ஷேடோ பிஎம்மா. எங்கள் மெஸ்ஸியுடைய ஒரு நிமிட வீடியோவில் ராகுல் காந்தியை பற்றி எதுவுமே இல்லையே, இதுதான் ஷேடோ பிஎம் உடைய பவரா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கிண்டல் பண்ணுறாங்க. இது முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, மேடம் திரௌபதி முர்மு இருக்காங்களே நம்ம பிரசிடென்ட், அவங்க தமிழகம் வருகை மேற்கொண்டிருக்காங்க. வேலூரில் ஸ்ரீபுரம் தங்க கோவில் இருக்குல்ல, இங்கே சுவாமி தரிசனம் மேற்கொண்டிருக்காங்க. பிரசிடெண்ட்டை வேலூரில் யார் வெல்கம் பண்ணியிருக்கிறதுனா கவர்னர் RN ரவி அவர்கள் வெல்கம் பண்ணியிருக்காரு. தமிழக அரசாங்கம் சார்பாக மினிஸ்டர் காந்தி அவர்கள் வெல்கம் பண்ணியிருக்காரு. இப்போ பாஜகவினர் முதல்வர் மற்றும் துணை முதல்வரை இந்த விவகாரத்தில் விமர்சனம் பண்ணுறாங்க. பிரைம் மினிஸ்டர் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் சரி, பிரசிடென்ட் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் சரி, முதல்வர் இல்லை துணை முதல்வர் நேரடியாக போய் ரிசீவ் பண்ணணும், வெல்கம் பண்ணணும். ஆனால் சமீப காலமாக ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக போய் வெல்கம் பண்ணுறதே இல்லை. சும்மா பேருக்கு ஒரு மினிஸ்டரை அனுப்பி வைக்கிறாரு, இதுதான் புரோட்டோகாலா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் விமர்சனம் பண்ணுறாங்க. முதல்வர்னால வர முடியலைன்னா சரி, துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையாவது வெல்கம் பண்ண அனுப்பி வைக்கணும்ல, ஏன் மிஸ் பண்ணுறாங்க? திமுக வேணும்னே பண்ணுறாங்க இதை அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. இது 2. மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா, உச்சநீதிமன்றம் தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை அமைக்க 6 வாரத்துக்குள்ள இடங்களை தேர்ந்தெடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கத்திற்கு அறிவுறுத்தியிருக்காங்க. சுமந்த் சி ராமன் இருக்காருல்ல, பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, குட் 50,000 ஏழை எளிய மாணவர்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருக்காரு. உடனே ப்ரோ டிஎம்கே பேஜ், யூ டர்ன் அப்படிங்கிற ஃபேக்ட் செக் பண்ணக்கூடிய பேஜ் இருக்காங்களே, அவங்க உடனே அது எப்படி 50,000 அப்படின்னு சொல்கிறீங்க, இந்தியாவில் 661 நவோதயா பள்ளிகள் இருக்குது, டோட்டலாக இந்தியா ஃபுல்லாக படிக்கிறவங்க 2,89,155 பேர் நவோதயா ஸ்கூல்ஸில். ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நவோதயா பள்ளிக்கு 437 அப்படின்னு வருது. தமிழகத்தில் 38 மாவட்டங்கள் இருக்குது. அப்போ 38 × 437 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 50,000லாம் வரலையே. ஒரு நவோதயா பள்ளிக்கு மேக்ஸிமம் கெப்பாசிட்டி அப்படின்னா 560 தான். அப்போ 38 × 560 போட்டிங்கன்னா 21,280 மாணவர்கள் தான் படிக்க முடியும். 50,000க்கும் 21,280க்கும் சம்மந்தமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யூடர்ன் இவ்வளோ பெரிய பதிவு போட்டுக்கிருக்காங்க. இப்போ பொதுமக்களுடைய ஃபீட்பேக் என்ன தெரியுமா, 21,280 அப்படிங்கிறது சின்ன நம்பரா? ஃப்ரீ எஜுகேஷன் கிடைக்குது இந்த 21,280 பேருக்கு. இப்போது மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பகுதி இருக்குது அப்படின்னா, ஒரு இன்டீரியர் ஒரு கிராமம் இருக்குது, அந்த கிராமத்தில் ஒரு ஸ்கூலை கொண்டு வரோம், அந்த கிராமத்திலேருந்து 5 பேர் 10 பேர் தான் அந்த ஸ்கூலுக்கு வராங்க அப்படின்னா, என்ன இவ்வளவு கம்மியாக மாணவர்கள் வராங்க, ஸ்கூலை எடுத்துடலாம், ஸ்கூல் வேண்டா அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? அப்படி சொல்லக்கூடாது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகும். 5 பேர் வருவாங்க, அடுத்த வருஷம் 10 பேர் வருவாங்க. இந்த விழிப்புணர்வு வர வர தான் நிறைய பேர் ஆட் ஆவாங்க. எஜுகேஷன் தான் முக்கியம். அப்படி இருக்கும்போது 21,280 பேர் தான், 50,000லாம் கிடையாது அப்படின்னு என்ன மாதிரியான ஜஸ்டிஃபிகேஷன் இது அப்படின்னு யூடர்ன் பேஜுக்கு இப்போது கண்டனங்கள் வலுத்து வருது. சுப்ரீம் கோர்ட்டு இந்த அறிவுறுத்தலை முன்வச்சதுலேருந்தே திமுக பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலையாக இருக்காங்க. நவோதயா பள்ளிகளுடைய குவாலிட்டி என்ன அப்படிங்கிறதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அங்கே எப்படி குவாலிட்டியான எஜுகேஷன் சொல்லித்தரப்படுது அப்படின்னு சொல்கிறேன், கேளுங்களேன். இப்போ புதுச்சேரி இருக்குன்னா, புதுச்சேரியில் நவோதயா ஸ்கூல் இருக்குது. புதுச்சேரியில் இருக்கக்கூடிய நவோதயா ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு நீட் எக்ஸாம் எழுதுகிறாங்களே, JEE எக்ஸாம் எழுதுகிறாங்களே, அவங்களுடைய வின்னிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாமை கிளியர் பண்ணவங்களுடைய பர்சன்டேஜ் 90% தான். புதுச்சேரியில் இருக்கக்கூடிய நவோதயா பள்ளியிலிருந்து நீட் எக்ஸாமினேஷனை எழுதினவங்களில் 90 விழுக்காடு பேர் அந்த எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ரிப்போர்ட்டை பார்க்குறோம். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நவோதயா பள்ளிகளுடைய இந்த நீட் எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணுற பர்சன்டேஜ் 80% தான்.
நவோதயா பள்ளிகளிலிருந்து நீட் எக்ஸாமினேஷனை எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸில் 80% பேர் அந்த எக்ஸாமினேஷனை சக்ஸஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ரிப்போர்ட்டை பார்க்க முடியுது. அப்போ எவ்வளவு குவாலிட்டியான எஜுகேஷன் அங்கே சொல்லித்தரப்படுது, ஃப்ரீ எஜுகேஷன், எவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது அப்படிங்கிறதான் பொதுமக்களுடைய கருத்தாக இருக்குது. அதனால உச்சநீதிமன்றத்துடைய இந்த அறிவுறுத்தல் வந்ததுலேருந்தே திமுக பார்த்தீங்கன்னா இப்படி வந்து புலம்பிக்கு இருக்காங்க. போகிற போக்க பார்த்தா எப்படி ஜிஆர்எஸை பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் கொடுத்து காமெடி பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த அறிவுறுத்தலை வழங்கிய உச்சநீதிமன்ற நீதிபதியையும் பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நோட்டீஸ் கொடுத்தாலும் கொடுப்பாங்க. பிரசிடென்ட் தமிழகம் வந்திருக்காங்களா, சரி இதுதான் சாக்கு அப்படின்னு பிரசிடெண்ட்டை சந்திக்க டைம் கேட்டு மனு கொடுத்தாலும் கொடுப்பாங்க. இது மாதிரியான காமெடியை திமுக பண்ணுவாங்க அப்படின்னு பாஜக பங்கமாக கலாய்க்கிறாங்க. இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.